ஈரான் துறைமுகத்தில் வெடி விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 400 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்துடுகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வெடி விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கலாம். ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானினுடைய மிக முக்கியமான அதிநவீன துறைமுகமான பண்டர் அப்பாஸ் துறைமுகத்தில் தற்பொழுது வெடி விபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வெடி விபத்தில் தற்பொழுது வரை 26 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சிலர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல 400 பேர் வரை காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களினுடைய விவரம் தொடர்பாக தற்பொழுது எந்தவித தகவலும் இல்லை. ஆனால் 400 பேர் வரை காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் பல்வேறு ஏராளமான கண்டெய்னர்கள் இந்த தீ விபத்தில் சிக்கி இருப்பதால் பொருளாதார ரீதியான சேதமும் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அந்த கண்டெய்னர்கள் எல்லாம் வெடித்து சிதறும் காட்சிகளும் அதே போல அதிலிருந்து தீப்பிழம்பு வெளியாகும் காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இது தவிர மட்டுமில்லாமல் அந்த துறைமுகத்தினுடைய ஒரு பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருப்பதாகவும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்து காரணமாக கரும்புகையானது வானுயர பரவக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரை இந்த விபத்தில் யாரும் உயிரிழந்தது தொடர்பான எந்த தகவலும் வெளியாகவில்லை. 400 பேர் வரை காயமடைந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.